ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆராக்காஸ். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஈவினிங் விளக்கேற்றதுக்காக எல்லா விளக்குமே எடுத்து ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். விளக்கு எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணும்போது எண்ணெய் சீக்கிரமாக உரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம தண்ணியில் 1 மணி நேரமாச்சு குறைஞ்சது ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா லைட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்கிறேன். இது நல்லா காயிடும். பாப்பாவுக்கு ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் சார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நான் இப்போ பண்ண போகிறேன். அடிஷன் வீல் பண்ண போகிறேன். இது மல்டிப்ளிகேஷன் வீல். இதே மாதிரி அடிஷன் வீலும் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது நீங்கள் பாருங்கள்.
ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்மளோட அடிஷன் வீல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சார்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு பணியாரம் செய்யலான்ட்டு இருக்கேன். இந்த பணியாரத்துக்கு தோசை மாவு எடுத்துக்கலாம். அதில் வெங்காயம், கேரட் இது எல்லாமே வதக்கி பணியாரம் செய்ய போகிறேன்.
எல்லா பணியாரமே நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். டைம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால பசங்க நாங்களாம் சேர்ந்து சரி விளக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். சரி புதுசாக எதனா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் வந்தது கலர் எல்லாமே. பசங்களும் உட்காந்து நிறைய விளக்கு வந்து பெயிண்ட் பண்ணாங்க. நான் ஒரு 2, 3 விளக்கு பெயிண்ட் பண்ணி காட்டினேன். அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி எதனா சின்ன சின்ன வேலை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக செய்வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு கிட்ஸோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.